ஆஃபீஸில் இருக்கும்போது எல்லாமே ப்ராப்பராக எல்லாமே அந்த ஃபர்னிச்சர் எல்லாமே சிஸ்டம் எல்லாமே செட் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த ஒர்க் ஸ்டேஷன். பட் வீட்டில் அந்த மாதிரி இல்லை. ஸோ தே ஆர் வெரி லெஷர்லி சிட்டிங், பெட்டில் உட்காந்துட்டு ஒர்க் பண்ணுறது, அந்த மாதிரி வேரியஸ் திங்ஸ் பண்ணி ஏரியாவில் ஸ்டார்ட் ஆகும். அதை அப்படியே கவனிக்காமல் விட்டோம், அதே தப்பை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம், அதே மாதிரி உட்காந்து பாஸ்டர்லேயே இருக்கோம்னா தென் கண்டினியூஸில் ஓவர் இட் வில் அஃபெக்ட் தி அதர். ஸோ ஃபர்ஸ்ட் நெக் பெயின் வரும், நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் thoracic ஒரு அப்பர் பேக் பெயின் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் நேச்சுரல் ப்ரோட்டீன் எடுத்துறீங்க, அது பத்தலை, அதுக்கப்புறம் தென் அடிஷ்னலாக நீங்கள் வந்து அந்த மாதிரி பவுடர்ஸ் எடுக்கலாமே தவிர எடுத்தோடனே சும்மா நான் இதுக்கு பதிலாக ப்ரோட்டீன் எனக்கு நான் நேச்சுரலாக கிடைக்காது சும்மா நான் ப்ரோட்டீன் பவுடராக குடிக்கிறேன் அப்படின்னா, ஷேக் குடிக்கணும்னா நலம் 360 வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசியோதெரபிஸ்ட் சுரேஷ் அவர்கிட்ட தான். ஸோ காமனா இப்போ எல்லாருக்கும் வந்து பெயின் அப்படின்றது டெய்லி லைஃப்ல வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஐம் குட், தேங்க்யூ. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்யூ. நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்னைக்கு காமனா எல்லா ஏஜ் கேட்டகரிக்கும் இந்த பெயின் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். இல்ல அப்படின்னாதான் நம்ம வந்து அதிசயமா வந்து பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிசியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. நீங்க காமனா பார்க்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் உங்க பேஷண்ட்க்கு அப்படின்னா என்ன மாதிரியான பெயின்ஸ் எல்லாம் இருக்கும் சார்? நம்ம மெயினாக பார்க்குறது இப்போ போஸ்ட் கோவிட், நான் நிறைய இதில் சொல்ல மாதிரி நெக்கு, பேக்கு, ஷோல்டர், இதுதான் ரொம்ப அதிகம். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இருக்கிறவங்களுக்கு காட்டிலும் இல்லாதவங்க தான் கம்மி. பெயின் இல்லைன்னு சொல்கிறது ரொம்ப கம்மி. எவ்ரி ஒன் இஸ் காட் பெயின், எஸ்பெஷலி போஸ்ட் கோவிட். ஏன்னா ஈவன் யங்கர் பீப்புள் லைக் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த கோவிட் டைமில் ஃபோன் யூஸ் பண்ணி அதிலே படிக்கிறது, லேப்டாப் யூஸ் பண்ணி படிக்கிறது, அது ஒழுங்காக உட்காராமல் படிக்கிறது, அது மாதிரி. ஸோ அதே மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம், எல்லா ஆஃபீஸ் பீப்புள் எல்லாமே, ஐடி பீப்புள் மக்கள் எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆரம்பிச்சிருந்து யாருமே ஒழுங்காக ஆஃபீஸில் இருக்கும்போது எல்லாமே ப்ராப்பராக எல்லாமே அந்த ஃபர்னிச்சர் எல்லாமே சிஸ்டம் எல்லாமே செட் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த ஒர்க் ஸ்டேஷன். பட் வீட்டில் அந்த மாதிரி இல்லை. ஸோ தே ஆர் வெரி லெஷர்லி சிட்டிங், பெட்டில் உட்காந்துட்டு ஒர்க் பண்ணுறது, அந்த மாதிரி வேரியஸ் திங்ஸ் பண்ணி பை த டைம் தே ரியலைஸ் இட் இஸ் பேட், தே ஆல்ரெடி ஹேவ் பெயின். ஸோ ஒவ்வொரு உடனே பெயின் வராது. when they start doing கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு 6 months 8 months கழிச்சு they start getting pain slowly. ஸோ அப்போ தான் they know, இதனால தான் அது ப்ராப்ளம் வந்திருக்குங்கிறது. ஸோ as said, ஸோ காமனாக நம்ம பார்க்குறது பேக்கு, நெக் பெயின் அண்ட் ஷோல்டர்ஸ் பெயின். ஸோ இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டர் சேஞ்ச் அப்படின்றது. ஸோ இன்னைக்கு வந்து டீனேஜ்ல இருக்கிறவங்களே நீங்க சொன்ன மாதிரி மொபைல் யூஸ் பண்றது, லேப்டாப்ஸ் யூஸ் பண்றது, அடியில் ஒர்க் பண்றவங்க, இவங்க எல்லாருக்குமே காமனான ஒரு ப்ராப்ளமா இந்த போஸ்டர் சேஞ்ச் அப்படின்றது இருக்கு. ஸோ இது வந்து கியூரபிள் தானா? இது பண்ண முடியுமா டாக்டர்? ஏதாவது கண்டிப்பாக இட்ஸ் கியூரபிள். சி ஒன்லி திங் இஸ் நீங்கள் பேஷண்ட்டும் அவங்க வர்றவங்களும் தே ஷுட் பி அவேர் ஆஃப் இட். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே இப்படி குனிஞ்சு இப்படி தான் ஃபோன் பார்க்குறாங்க, லேப்டாப் யூஸ் பண்ணுறது இப்படி தான் பண்ணுறாங்க, இல்லை படுத்துட்டு ஃபோன் பார்க்குறாங்க. ஸோ இப்போ எல்லாமே ஃபோன்லேயே வந்துருச்சு. அதை விட முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிரைவிங், வண்டி டிரைவ் பண்ணுறதுனால கூட நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம். ஆமாம்மா, எஸ்பெஷலி பைக் ரைடிங், பைக் ரைட் ரொம்பவே இதாகிடுச்சு. கார் ட்ராவலும் சரி, நீங்கள் சொன்ன மாதிரி காரை காட்டலாம், ஆனால் பைக் ரைட்ஸ் போகும்போது ரொம்ப ஸ்லோச் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ காமன் காஸ். இது கண்டிப்பாக கரெக்ட் பண்ணலாம். ஸோ சி இப்போ எங்களோட ரோல் அதில் என்னன்னா, இப்போ இந்த ஜாயின்ஸ் எல்லாமே ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்னா தென் வி கிளிக் த ஜாயிண்ட், லூசன் இட் அப். அது சுற்றி உள்ள மசில்ஸ், இப்போ எஸ்பெஷலி இந்த அப்பர் பேக், நெக்கு, இந்த ஏரியா, ஷோல்டர்ஸை சுற்றி அந்த thoracic ரீஜன் சொல்லுவோம், அது எல்லாமே ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிறனால அதை நம்ம ரிலீஸ் பண்ணி விடலாம், கையை வச்சு ஒர்க் பண்ணி ரிலீஸ் பண்ணி விடலாம். பட் வி ஆல்சோ கிவ் சம் எக்ஸசைசஸ் டு ஸ்ட்ரென்தன். ஸோ பாஸ்டர் கரெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த ஃபுல் ஃப்ரண்ட்டில் உள்ள மசில்னால் ரொம்ப டைட்டாக இருக்கும், ஸோ அதை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு வி கிவ் சம் எக்ஸசைசஸ். பின்னாடி உள்ள மசில்லாம் வீக்காக இருக்கும், ஸோ வி கிவ் சம் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் டு ஸ்ட்ரென்தன் இட். பட் எல்லாம் சேயிங் வாட் எவர் இட் இஸ், நீங்களும் பாஸ்டராக யூ ஹாவ் டு ரிமெம்பர் டு சிட் ஸ்ட்ரைட். நம்ம எல்லாம் பண்ணிட்டு திருப்பி இப்படி போய் உட்காந்திங்கன்னா திருப்பி அது அந்த பூன் விழுந்த மாதிரி தான் ஆகும். கான்ஷியஸ் எஃபர்ட் பேஷண்ட் ஷுட் டு. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் அதான் கேட்குறாங்க, சார் என்னால் உட்கார முடியல, ஏன்னா பெல்ட் போட்டுக்கூடவா? யூ கேன் வேர் அ பெல்ட், பட் எல்லாமே ஷுட் பி டெம்பரரி. லாங் டேர்மில் யூ ஷுட் யூஸ் த மசில்ஸ். ஸோ உங்கள் ஓன் மசில் ஷுட் மேக் யூர் செல்ஃப் சிட் ஸ்ட்ரைட் ரேதர் தென் மற்ற எக்ஸ்டர்னல் அப்ளையன்சஸ் ஆர் டிவைசஸ் ஆர் வாட் எவர் சப்போர்ட்ஸ். டிவைஸ் இஸ் நாட் ரைட் வேர்ட், சப்போர்ட். ஸோ அந்த பெல்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது டெம்பரரியாக வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், நாட் லைக் லாங் டேர்ம்.
ஸோ இப்போ பெயின் அப்படிங்கும்போது இது ரிலேட்டபிளா? இப்போ சிலவங்களுக்கு வந்து நெக் பெயின் வந்து மைல்டா வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதனால வந்து ஷோல்டர் பெயின் வர்றதும், அதனால பேக் பெயின் வர்றதும், இந்த மாதிரி ரிலேட்டபிளான பெயின்ஸ் இருக்குமா டாக்டர்? If you look at the spine is a one whole unit. So நீங்க any change you make lower down or கழுத்துல it will affect the whole spine. இப்போ நீங்கள் கழுத்தை இப்போ பெண்ட் பண்ணிங்கன்னா கழுத்து மாத்திரம் பெண்ட் ஆகாது. கழுத்தோட சேர்த்து இந்த டாப் 3 வெர்டிபிராஸ், இந்த தொராசிக்னு சொல்லுவாங்க. கழுத்தில் 7 வெர்டிபிரா இருக்குது. கழுத்து பெண்ட் பண்ணும்போது கழுத்து மாத்திரம் மூவ் ஆகும். அந்த 7 வெர்டிபிரா எலும்பு மாத்திரம் மூவ் ஆகாது. அது கீழே ஒரு 3 இருக்குது, தொராசிக்னு அப்பர் பேக் உள்ளது, அதுவும் ஆக்சுவலாக மூவ் ஆகும். the more you bend the more the entire spine will start. அதே மாதிரி நீங்கள் நேரம் உட்காருங்க, ஸ்லவுச் பண்ணிங்கன்னா your head will go to this forward position. So the entire spine is connected. So நீங்கள் ஒரு லெவல் நேரம் உட்காராம ஸ்லவுச் பண்ணாலோ இல்லை கழுத்தை ரொம்ப ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்தாலோ இட் வில் அஃபெக்ட் அதர் ஏரியாஸ் as well. நீங்கள் சொன்ன மாதிரி அதான் இட் மைட் ஸ்டார்ட் ஒரு ஏரியாவில் ஸ்டார்ட் ஆகும், அதை அப்படியே கவனிக்காமல் விட்டோம், அதே தப்பை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம், அதே மாதிரி உட்காந்து பாஸ்டர்லேயே இருக்கோம்னா தென் கண்டினியூஸ்லி ஓவர் இட் வில் அஃபெக்ட் தி அதர் சைன். ஸோ ஃபர்ஸ்ட் நெக் பெயின் வரும், நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் தொராசிக் ஒரு அப்பர் பேக் பெயின் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் சம் லோவர் பேக் கூட வரலாம். பட் சம் பீப்புள் ஸ்டார்ட் ஈவன் ஜஸ்ட் எடுத்தோடனே கழுத்துலேருந்து வந்து மேலே அப்படி இருந்தால் வரணும்னு அவசியம் கிடையாது. டிபெண்டிங் ஆன் ஈச் பேஷண்ட். ஸோ ஹவு மச் எவர் அந்த ஸ்ட்ரெஸ் எவ்வளோ விழுதுங்கிற பொறுத்து, எப்படி உட்காராங்கிற பொறுத்து. சம்டைம்ஸ் பேக் பெயின், சில பேர் நெக் பெயின் ரொம்ப இருக்காது, பட் தேல் ஹேவ் லாட் ஆஃப் சிவியர் பேக் பெயின், எஸ்பெஷலி கண்டினியூஸ் சிட்டிங்கில். இப்போ தேர் இஸ் சம்திங் கால்ஸ் டிஸ்க், நம்ம ஸ்பைனுக்கு இந்த வெர்டிபிரான்னு சொல்கிறோம்ல, எலும்புக்கு நடுவில். அது கழுத்தில் கழுத்துலேயும் கொஞ்சம் பல்ஜஸ் இருக்கும், பட் அது பெருசாக ட்ரபிள் கொடுக்காது. பட் லோவர் பேக்கில் தான் ரொம்ப ட்ரபிள் கொடுக்கும். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க, நேராக உட்காராமல் இப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க, தென் இட் வில் அஃபெக்ட் த டிஸ்க். ஸோ டிஸ்கில் 2 பார்ட் இருக்குது. அவுட்டர் பார்ட் இஸ் கால்ட் அஸ் ஆன்லஸ்ன்னு சொல்லுவாங்க, உள்ள நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ யூ கேன் ஹேவ் ஆக்சுவலி த டேர் இன் தி அவுட்டர் ஆன்லஸ். ஸோ ரொம்ப நேரம் இப்படியே கூன் போட்டே உட்காந்துட்டே இருக்கீங்க, டேர் வர ஆரம்பிக்கும். அந்த டேர் செல்ஃப் வில் கிவ் யூ பெயின். ஸோ அதையும் இக்னோர் பண்ணி அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த டேர் பெருசாச்சுன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற நியூக்ளியஸ் which is like a gel bit மாதிரி இருக்கும், that can actually come out through that tear. So that's what is called as a prolapse ன்னு சொல்லுவாங்க, or extrusion ன்னு சொல்லுவாங்க. So that will be giving you very severe pain. So whenever the pain is ஆரம்பிக்கும் போதே மைல்டாக இருக்கும் போதே அதை சார்ட் அவுட் பண்ணிட்டோம்னா இட் இஸ் பெட்டர். இன்னைக்கு வந்து ஐடி கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றவங்க தான் வந்து த்ரூ அவுட் த டே வந்து உட்காந்தே ஒர்க் பண்ற மாதிரியான இன்னொன்று டிரைவர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்து உட்காந்தே இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வீட்டில் உட்காந்து ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு டிவி பார்க்கறது அப்படின்னாலும் அப்படியே ஒரு லாங் டைமா வந்து உட்கார்றது அப்படிங்கும்போது இந்த டிஸ்க் ப்ராப்ளம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப காமனா இன்னைக்கு வந்துருச்சு. ஸோ இந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்ம ட்ரீட் பண்ணாம விடுறதுனால என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும்? இனிஷியலாக இருக்கும்போதே மைல்டாக இருக்கும்போது நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிட்டேன்னா ஐ மீன் எஸ்பெஷலி இஃப் யூ லுக் அட் த டிஸ்க், இந்த அவுட்டர் பார்ட் ஆன்லஸில் டேர் இருக்கும்போதே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தோமோ. சம்டைம்ஸ் யூ கேன் ஹேவ் ஈவன் அ பல்ஜ், ஸ்மால் பல்ஜ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதே அதை கொஞ்சம் நீங்கள் நம்ம இது தப்பு பண்ணுறோம், இதனால தான் இந்த ப்ராப்ளம் வருது, அது யூ கரெக்ட் தட். அது மட்டும் இல்லை, யூ பிகம் மோர் ஆக்டிவ். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபே இருக்காங்க, வேலை முடிச்சு நான் எல்லா வேலையும் பண்ணுறேன், ஈவினிங் எனக்கு 2-3 hours ஐம் கோயிங் டு சிட் அண்ட் வாட்ச் டிவி, தட்ஸ் ஓகே. கொஞ்சம் தே ஷுட் ஆல்சோ பிகம் மோர் ஆக்டிவ். ஸோ கொஞ்சம் சம் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணுறது, கொஞ்சம் கோர் ஸ்ட்ரென்த்னிங், ஸோ பேக்கை சுற்றி உள்ள மசில்ஸை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது, ஜென்ரல் ஹோல் பாடி ஆக்டிவாக இருக்கிறது இஸ் ஆக்சுவலி வெரி குட். பிகாஸ் மசில்ஸுக்கு ஜாயின்ஸுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸசைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொடுக்கலன்னா தே வில் பிகம் வீக் அண்ட் தே வில் ஸ்டார்ட் கிவிங் யூ ட்ரபிள். அதே மாதிரி ப்ராப்பர் ஃபுட், ஈட்டிங் ஆன் டைம், நல்ல பேலன்ஸ் டயட் சாப்பிட்றது, ப்ரோட்டீன் ஃபுட். ஸோ நம்ம ஃபுட்டில் ஜென்ரலாகவே ப்ரோட்டீன் வந்து இந்த புரதச்சத்துன்னு சொல்லுவாங்க, அது கம்மி. ஸோ அது நேச்சுரல் ப்ரோட்டீன், இது நிறைய பவுடர்ஸ்லாம் இருக்குது. ஸோ வி டோன்ட் ரியலி ரெக்கமெண்ட் தம். அது நேச்சுரலாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ப்ரோட்டீன், அது பவுடர்ஸ் அதுக்காண்டி ரோல் இல்லைன்னு சொல்லலை. வென் யூ ஆர் நாட் ஏபிள் டு மீட், இப்போ நீங்கள் நேச்சுரல் ப்ரோட்டீன் எடுத்துறீங்க, அது பத்தலை, அதுக்கப்புறம் தென் அடிஷ்னலாக நீங்கள் வந்து அந்த மாதிரி பவுடர்ஸ் எடுக்கலாமே தவிர எடுத்தோன்னே சும்மா நான் இதுக்கு பதிலாக ப்ரோட்டீன் எனக்கு நான் நேச்சுரலாக கிடைக்காது, சும்மா நான் ப்ரோட்டீன் பவுடராக குடிக்கிறேன் அப்படின்னா, ஷேக் குடிக்கிறோம்னா அது ஹெல்ப் பண்ணாது. ஸோ யூ வாண்ட் நேச்சுரல் ப்ரோட்டீன்ஸ் இன் யர் பாடி. அது சில பேர் நான் வெஜிடேரியன்லையும் ப்ரோட்டீன் சோர்சஸ் ஆர் தேர், திஸ் இஸ் பிளென்டி ஆஃப் சோர்சஸ். ஸோ யூ கேன் டேக் நேச்சுரல் ப்ரோட்டீன். ஸோ அந்த மாதிரி யூ பிகம் மோர் ஆக்டிவ், ஹாவ் அ குட் லைஃப் ஸ்டைல், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், ஹெல்த்தி ஈட்டிங். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்ளம் அந்த சின்னதாக இருக்கும்போதே இட் வில் சார்ட் அவுட். பட் அதை விட்டுட்டு அதே மாதிரி கண்டினியூஸ் பண்ணீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இட் வில் தென் கோ இன் டு வாட் இஸ் கால்ட் அஸ் ஃபியூச்சர். அப்படி போக இட் வில் பிகம் வாட் இஸ் கால்ட் அஸ் ப்ரொலாப்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரூஷன், விச் வில் பி சிவியர்லி பெயின்ஃபுல். ஸோ அப்போ ரொம்ப ஐ மீன் இட் வில் மேக் யூ பெட் ரிடன் ஃபார் அ ஃபியூ டேஸ். அந்த அளவுக்கு சிவியர் பெயின் கொடுக்க வாய்ப்பு. ஓகே, ஸோ இது விட்டோம் அப்படின்னா மேபி சர்ஜரி வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. ஆமாம். யூஸ்வலி அந்த எக்ஸ்ட்ரூஷன் ஆனாலுமே 90% ஆஃப் த டைம் த டிஸ்க் வில் ஆக்சுவலி கெட் பெட்டர் வித் ப்ராப்பர் ரெஸ்ட். But there is a 10% on the window, so where it won't get better. So அது over a period of time ரொம்ப அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா தென் சர்ஜரி. அதே மாதிரி we look out for things like
இப்போ பெயின் ஆரம்பிச்சு சிவியர் பெயின் இருந்தாலும் உடனே we don't send them for surgery. We ask them to give rest and over a period of time. We look for like 2 months, maybe 2.5 months, 10 weeks. அதுக்கப்புறம் ரொம்ப அதே aggravating pain, severe pain, they can't do bed restலே இருக்காங்கன்னா then obviously we indicate surgery. Send them to the surgeon because we work closely with other spinal surgeons also. The other thing, the red flags, and we are looking for something called as red flags. So, which means that is immediate surgery. So, someone walks into the clinic, severe pain இருக்குதோ இல்லையோ, sometimes severe pain இருக்கும், sometimes minor pain இருக்கும். Sometimes they have what is called as a foot drop. அந்த கால் அந்த பாதத்தை தூக்க முடியாது. So, that is a immediate case where even though there is not much pain, they will be able to walk around. But on the cases, we send them immediately for to see a surgeon. Second, that is also one of the red flags சொல்ல முடியாது, but other things, bladder bowel movements. So they're not, if you want to go to the toilet, they can't go, or they can't control their urine or motion. So that is one thing. Saddle anesthesia சொல்லுவாங்க, where நீங்க இப்போ சைக்கிள் ஓட்டுறீங்க, where the cycle seats come in contact with your body, அந்த ஏரியாவில் numbness அந்த மாதிரி வந்துச்சுனாலுமே, then that is again immediate. We send them to see a surgeon. So all these certain things in the red flags, we pick it up by asking questions. Bilateral numbness, tingling, அந்த மாதிரி இருந்தாலும் we usually, I mean அது கண்டிப்பாக சர்ஜரி கிடையாது, but that is a precaution we have to keep in mind. ரெண்டு சைடுமே இருக்கு. So these are things. So எல்லா பேஷண்ட்டும் நம்ம ட்ரீட் பண்ண முடியாது. So பேஷண்ட்டுக்கு எது பெஸ்ட்? So patient comes in, sees, if I can treat, we help them. If we can't, then who is the right person? Put them in the right direction. So we send them to see a surgeon. இந்த மாதிரி ரெட் ஃபிளாக்ஸ் பிக்கப் பண்ணால் கண்டிப்பாக we send them. ஓகே, ஸோ அதனால தான் இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே எதுவாக இருந்தாலும் பெயின் சின்னதாக இருக்கும் போதே பார்த்துக்கணும். அண்ட் நம்ம டே டு டே லைஃப்பில் பண்ணக்கூடிய தவறுகள் அப்படின்னும் சில விஷயங்கள் இருக்குது. நம்ம முதல்ல பேசின மாதிரி போஸ்டர் ஆகட்டும், கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறதாகட்டும், இல்லை த்ரூ அவுட் த டே ஒரு இடத்துல உட்காரதாகட்டும். ஸோ அதையும் தாண்டி நம்ம இந்த நெட்டை உடைக்கிற பழக்கம் அப்படின்றது பலருக்கு வந்து அடிக்ஷனான ஒரு விஷயமா இருக்கு. கரெக்ட். ஸோ இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா சார்? இல்லை, அதான் கழுத்தை ரொம்ப திருப்ப வேண்டாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்படி திருப்பிக்கிட்டே இருப்பாங்க, அப்படிம்பாங்க, அப்புறம் அது இப்படிம்பாங்க. ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் அது டே டு டே ஆக்டிவிட்டீஸில் பண்ணுறது நம்ம அட்வைஸ் பண்ணுறது கிடையாது. இல்லை, ஐ மீன் நாட் அட்வைசபிள். வாட் ஐ மீன், அது தேவை, அது பண்ணக்கூடாது. இப்போது அந்த ஒரு ஜாயிண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அப்போது என்ன ஆகும், அந்த ஜாயிண்ட்டை சுற்றி உள்ள அந்த சாஃப்ட் டிஷ்யூஸ், அந்த கேப்சூல்னு சொல்லுவாங்க. இப்போ ஜாயிண்ட்டுங்கிறது 2 எலும்பு மீட் பண்ணுற இடம். அந்த 2 எலும்பை சுற்றி வைக்கிறது இந்த கேப்சூல்னு சொல்லுவாங்க. ஒரு ஜவ்வு உட்காந்துருக்கும், அது சுற்றி லிகமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னும் மொத்த ஜவ்வுகள், இந்த மசில்ஸ் எல்லாமே உட்காந்துருக்கும். பட் மெயினாக அதை ஹோல்ட் பண்ணுறது அந்த ஜவ்வு தான், கேப்சூல்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ். ஸோ நீங்கள் நிறையா அதை கிளிக் பண்ண அந்த கேப்சூல் ஜவ்வு வந்து ரெண்டுமே அந்த எலாஸ்டிக் பேண்ட் மாதிரி தான் இருந்துச்சுங்க. இட் இஸ் லைக் ஸ்ட்ரெச்சிங் த பேண்ட். ஸோ ஒரு எலாஸ்டிக் பேண்டை நீங்கள் கண்டினியூஸாக ஸ்ட்ரெச் பண்ணிட்டே என்ன ஆகும், இட் வில் பிகம் மோர் lax. So that is the thing. So அந்த ஜாயிண்டோட ஸ்டெபிலிட்டி அது வந்து காம்ப்ரமைஸ் ஆகும். ஸோ ஒரு ஜாயிண்ட் வந்து அந்த ஜாயிண்ட்டை சுற்றி உள்ள அந்த கேப்சூல் லிகமெண்ட்ஸ் நல்லா டைட்டாக இருந்துச்சுன்னா அது பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும். அது ரொம்ப லேக்ஸாக இருந்துச்சுன்னா அந்த ஜாயிண்டில் எக்ஸசிவ் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த ஸ்டெபிலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகும். தட் இஸ் த திங் வி மூவ். அதுமாதிரி கழுத்தில் மெயின் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் பிகாஸ் யூ ஹாவ் தி வெர்டிபிரல் ஆர்ட்ரின்னு பின்னாடி கழுத்தில் வருது. ஸோ அது இட் சப்ளைஸ் 20% blood flow to the brain. So that is one of the main blood supplier. So முன்னாடி carotid arteries, internal carotid artery, அது 80%, பின்னாடி vertebral artery, அது 20% of the blood flow to the spine. So நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது there's a chance you can injure that also. Okay. If you do injure it, then obviously it's something very serious to be. என்னைக்காவது ஒரு நாள் ஓகே, பட் இது ஒரு அதான் ஹேபிட்டாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸை வச்சுட்டு இப்படி திருக்க சொல்கிறது அதெல்லாம் தப்பு. சில எங்கள் ஊரில் பார்த்துருக்கேன், ஒருத்தர் அவருக்கு இந்த இது மாதிரி சாமியார் மாதிரி அவர்கிட்ட போனால் அது கழுத்து வலிக்கு போனால் அப்படி தான் பட்டக்குன்னு திருப்பி விட்டு 2 வாயில் இதை போட்டு விட்றாரு, விபூதி அடிச்சு விட்றாரு. So I saw that and I was like very shocked because he was like crudely கழுத்தை டக்குன்னு திருப்பினாரு. ஸோ தோஸ் ஆர் திங்ஸ். இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு கிளிக் பண்ணணும்னா தென் கோ டு அ ப்ரொஃபஷனல் பர்சன் ஹூஸ் ட்ரெயின். அந்த மாதிரி ரேதர் தென் உங்கள் ஃப்ரெண்டை வச்சு கிளிக் பண்ணுறது, இல்லை ஃபேமிலி மெம்பரை வச்சு கழுத்து விட்டு சொல்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகே.